இப்போ வேற என்ன, தேமுதிகவும் அங்கே ஏற்கனவே இருக்குது, அவங்க அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுக எதிரணியிலையும் வலிமையான கூட்டணியாக தான் இருக்கிறது. ஆனால் அதே முழக்கத்தோடு நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியுமா? அதுதான் கேள்வி சார். இப்போ 2021 நீங்க வைத்த முழக்கமும் ஒன்றுதான், பாரதிய ஜனதா கட்சி இங்கு காலொன்றை விடக்கூடாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதுதான், 2027 அதே முழக்கத்தை தான் முன்வைத்து களத்தில் நிற்கிறீர்கள். அதனால சாத்தியமானு கேட்கிறேன், அவங்களை எதிர்த்து நிற்பது. பிஜேபியினுடைய எந்த ஒரு குணமும் நடவடிக்கைகளும் கொள்கைகளும் மாறாத போது அதை தானே முன்னிறுத்த வேண்டியிருக்க. ஏதாவது மாறுதல் வந்திருக்கா? பிஜேபியினுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது மாறுதல் ஏற்பட்டிருக்கு? அவங்க தரப்புல மாறுதல் ஏற்பட்டுதான் நாங்க முழக்கத்தை மாத்தணும். அவங்க மனமும் குணமும் மாறாதுன்ற போது நாங்க முழக்கத்தை மாத்திர பிரச்சனை எங்க வருது? சரி தோழர், கடை நிறைவா ஒரு கேள்வி. திரிபுரா, மேற்கு வங்கம் மற்றும் தமிழகம், இந்த மாநிலங்களை பொறுத்தவரை இடதுசாரி கட்சிகளினுடைய வளர்ச்சி பாதை என்பதில் ஒரு சிறிய சரிவை தான் சந்தித்துட்டு வர்றாங்க தொடர்ச்சியா. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு முழக்கத்தை வைக்கிறீங்க, எங்களுக்கு கூடுதல் தொகுதி விட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை நீங்கள் வைக்கிறீங்க. இது திரிபுரா, மேற்கு வங்கம், கேரளம் தவிர மற்ற மாநிலங்களில் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கான அந்த சரிவுக்கான அந்த காரணத்தை முழுமையாக இந்த பொலிட் பியூரோ கூட்டங்களில் நீங்கள் ஆய்ந்தறிந்து அந்த முடிவுகளை எடுத்து அந்த செயல் திட்டங்களை மாற்றி இருக்கிறீங்களா? தமிழகத்திலே அது போன்ற வழக்கமான அதே போராட்டம், ஆர்ப்பாட்டம் மற்றும் துண்டு பிரசுர கூட்டம் இது போன்ற செயல்முறைகளையே இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு பெரிய ஒரு அரசியல் சோசியல் இன்ஜினியரிங் பார்ட்டிக்கு எதிராக உங்களோட வியூகம் பலனளிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது இந்த தேர்தல் அரசியலை மட்டும் வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகளை நீங்க மதிப்பிடக்கூடாது. தேர்தலில் ஒரு தேர்தலில் அரசியல் சூழ்நிலையை அணுசேர்க்கையை பொறுத்தும் ஒரு தடவை வெற்றி பெறுவோம், மற்றொரு முறை அணுசேர்க்கையில் மற்ற இது அது தோல்வியடையும். தேர்தல் அரசியலை வச்சு மட்டும் கம்யூனிஸ்டுகளுடைய வளர்ச்சியை, செயல்பாட்டை மதிப்பிடுவது என்பதை நான் ஏற்கவில்லை. மக்கள் மத்தியில் எத்தகைய பணியை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் அரசியல் என்பது இடையில வர்றது போறது. மற்ற கட்சிகள் மாதிரி தேர்தல் அரசியல் தான் ஒட்டுமொத்த அரசியலே என்பதை கம்யூனிஸ்டுகள் ஏற்பதில்லை. இன்றைக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கானவர்கள் நாங்கள் தான். எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் தேர்தலில் அணிசேர்க்கை சரியாக இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் தோத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள், அவர் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் என்பதை யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? அவரை மதிக்காத போற்றாத தலைவர்களோ மக்களோ யாராவது உண்டா? ஆனா அவர் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றதே கிடையாது. என்ன சொல்றீங்க? அதனால அவர் நல்லவர்கள் சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி நல்ல கட்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால தேர்தல் அரசியலை வைத்துக்கொண்டு எங்களை மதிப்பிடுவதை முதல்ல நான் ஏற்கல. மக்கள் மத்தியில் நாங்கள் எத்தகைய பணியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால், உயிரோட்டமாக மக்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளின் மீதும் உரிமை குரலை எழுப்புவது, அதற்காக தொடர்ச்சியாக போராடுவது, தியாகம் செய்வது. இந்த இதுல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளை அடித்துக் கொள்வதற்கு வேற எந்த கட்சியுமே கிட்டத்திலே கூட நிற்க முடியாது. அதை என்னால் உறுதியா சொல்ல முடியும். ஆகவே தேர்தல் அரசியலோடு சமப்படுத்தி எங்களுடைய பலத்தை பரிசோதிக்க வேண்டாம். இப்போ இந்த நீங்க தேர்தல் அரசியலோடு அந்த 2016 தவிர, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே கிட்டத்தட்ட 1952 இருந்து அந்த பிளவு 70களில் ஏற்பட்ட அந்த பிளவுகளுக்கு முன்பு வரை ஒரு 100 ஆண்டுகளாக அந்த கட்சி இருக்குது. இருந்த போதிலும் அவர்களால் ஒரு 10 தொகுதியிலிருந்து 20 தொகுதிகளுக்கு மேல் அவர்களால் 10 தொகுதிகள் தான் அதிகபட்சமாக, சிபிஐ சிபிஎம் இரண்டும் சேர்ந்து ஒரு 20 தொகுதிகள் கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த 20 தொகுதி 10 தொகுதிக்கு மேலே போக முடியல சார். 2000க்கு அப்புறம் ஒரு 10, 9, 6 என்ற அளவில் தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. அந்த இடங்களை கூடுதலாக வெற்றி பெற்றால் மட்டும்தானே அடுத்த கட்டமாக கூடுதலாக பெற முடியும். அதற்கு பிறகு தொடங்கிய கட்சிகள் கூட அதிகமான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 20 தொகுதிகளுக்கு மேலே. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்றது. நாங்க சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறது இல்லை. இப்ப நான் சொல்றேன்ல, இதுதான் எங்களுடைய அரசியல் தீர்மானம், அதுக்கு உட்பட்டு தான் எங்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கும். கூடுதல் தொகுதி இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து தாவேக்காவுக்கு பண்ணணும்னு வச்சுங்க, நான் 50 தொகுதி கொள்ள தான் போட்டியிடலாம். இல்ல 52ல எதிர்கட்சியா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, 62 இடங்களை வெற்றி பெற்று இருக்கு. அதற்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் சரிவுதானே இருக்கு. அதை தான் நான் சொல்றேன். எல்லா தேர்தலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 64 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி
அகில இந்திய அளவிலும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருது. சிபிஎம் தனியாக கூட 20 இது திமுக அதிமுகவோடு பல நேரங்களில் 15 தொகுதி 20 தொகுதி 22 தொகுதியெல்லாம் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதே தமிழ்நாட்டில் போட்டியிட்டு இருக்கிறது. 20 பேர் வரைக்கும் கூட சட்டமன்றத்திலே சிபிஎம் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். அது அரசியல் சூழல், அது அரசியல் சூழலோடு சம்பந்தப்பட்டது. அரசியல் சூழல், அணி சேர்க்கை இவற்றோடு சம்பந்தப்பட்டது. அது அதனால தொடர்ந்து குறைச்சிட்டு வருது, தொடர்ந்து கூட்டிட்டு போறது என்பதல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தது.